ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிவிஸ்கால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பழச்செடியை பற்றி பார்க்க போகிறோங்க. இது என்ன பழச்செடின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மெராக்கல் ஃப்ரூட்டுங்க. மெராக்கல் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நான் ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கினேங்க. நான் கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு நண்பர் வந்துட்டு அவங்க தோட்டத்தில் வச்சுருந்தாங்க. நான் இப்போ வந்து புதுசாக வந்து இது என்ன ஒரு இது ஒரு காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கும். நான் அந்த செடியெல்லாம் பார்த்துருக்கேன். நான் இது வந்து இந்த காட்டுக்குள்ளே வச்ச செடியெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களே, இது என்னப்பான்னு கேட்டேன். இல்லை மேம், இது வந்து ஒரு பழ வகை செடி அப்படின்னு. என்னன்னு கேட்டா, இது வந்து மெராக்கல் ஃப்ரூட்டுங்க. மெராக்கல் ஃப்ரூட்டு அப்படின்னு. மெராக்கல் ஃப்ரூட்டுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது வந்துட்டு இந்த பழம் வந்துட்டு குட்டி குட்டியா சகப்பு சகப்பா குட்டி பழமா தான் இருக்குங்க. அந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்க அதாவது 3 மணி நேரத்துக்கு வந்து நாக்குல வந்து இனிப்பு சுவை வந்து அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. 3 மணி நேரத்துக்கு அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு ஒரு பாகக்காய் சாப்பிட்டாலும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் சரி, அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவையை மட்டும்தான் கொடுக்குமா அந்த பழம் சாப்பிட்டா. வேற அந்த மாதிரி நம்ம எலுமிச்சம்பழம்லாம் சாப்பிட்டோம்னா எவ்வளோ ஒரு புளிப்பா இருக்கும் நமக்கு நாக்குல. பாகக்காய் சாப்பிட்டாலும் அவ்வளோ கசப்பா இருக்கும். ஆனா வந்து இந்த பழம் சாப்பிட்டுட்டு அது எல்லாமே சாப்பிட்டாவே நமக்கு வந்து இந்த இனிப்பு சுவை மட்டும்தான் நமக்கு நாக்குல சுவை தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பழச்செடி மேம் அப்படி சொல்லவும், எனக்கு எனக்கு இந்த செடி வாங்கி தரீங்களா நான் அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து செடியை உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா நீங்க அப்படியே எடுத்துட்டு போங்க அப்படின்னு என்னுடைய நண்பர் வந்து இந்த இந்த டப்போடைய அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்படியே கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே எடுத்தேனாக்கா நான் கொண்டாந்து அப்படியே நான் என்னுடைய கார்டனில் அப்படியே வச்சுட்டேன். என்ன கூட பார்த்து கூட நான் மாற்றலை. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க, இப்போவே வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, பூ வந்திருக்கு. நானே இங்கே வரீங்க, இங்கே பாருங்க, குட்டி குட்டியா பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பூ வச்சிருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பூ வச்சிருக்கு பாருங்க, குட்டி குட்டியா இருக்கு மெராக்கல் ஃப்ரூட்டு. என்னுடைய கார்டனில் வந்து இது இந்த இந்த செடியை வந்து நான் டெய்லி பார்ப்பேன். எப்படா நீ பூ கொடுக்க போற, பூ வர போற, நீ எப்படா பழம் வரது, நீ உன்னை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும், இப்படிதான் ஒரு அதிசயமான ஒரு பழம்னு சொல்லி உன்னை சொன்னாங்க. நீ எப்போ எனக்கு பூ கொடுக்க போறன்னு சொல்லி நான் டெய்லி கேட்டுட்டு இருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னாவே பூ வந்துருச்சு. நம்ம செடிகளோட இந்த மாதிரி பேசணுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள நம்ம குழந்தைகளோட பேசுகிற மாதிரியே நம்ம கார்டனுக்கு வந்து இந்த செடியிலலாம் வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம அதுகிட்ட வந்து பேசணும். பேசினோம்னா நமக்கு வந்து அது வந்து ரிப்ளை கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்குது. ஏன்னா அதுக்கு உணர்வு இருக்குல்ல, நம்ம கண்டிப்பாக நமக்கு ரிப்ளை கொடுக்குது. ஏன்னா நான்லாம் கார்டனுக்கு வந்தால் ஏதாவது பேசுவேன். நீ எனக்கு வந்து எப்போ நீ எனக்கு பணம் தருவீங்க அப்படின்லாம் நான் கேட்பேன். நம்ம கேட்டதுனால என்னமோ இங்கே பாருங்க நிறைய பூ வந்துருச்சுங்க. எங்கள் கார்டன்லேயுமே பார்த்தீங்கன்னா மெராக்கல் ஃப்ரூட் வந்து பழம் வரப்போகுது. இதுதான் நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அது வந்து மெராக்கல் ஃப்ரூட்டுமே வந்துட்டு நமக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம கார்டனில் வந்து வந்து பழ வகை வந்து நிறையவே நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா பலவிதமான வந்து பழங்கள் வந்து நம்ம கார்டனில் வச்சுட்டு நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து ஐயோ பழம் இல்லையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்பட வேண்டாம். நம்மக்கிட்ட உள்ள கார்டனில் வந்து ஆர்கானிக்கான பழம்ல அது நம்ம எடுத்து நம்ம நண்பர்களுக்கு, நமக்கு வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்கலாம். அதே போல் நம்மளும் புதுவிதமான ஒரு பழங்கள், நம்ம வந்துட்டு புதுசாக பழங்கள் நம்ம சாப்பிடணும்ல. அதனால புது பழங்கள் வந்து நான் வந்துட்டு கலெக்ட் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மெராக்கல் ஃப்ரூட்டுக்கெல்லாம் டெய்லி தண்ணி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தண்ணி கொடுத்தே போதும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மெராக்கல் ஃப்ரூட்டெல்லாம் மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு இந்த பழச்செடி தான் மெராக்கல் ஃப்ரூட்டு. இது மாதிரி எல்லாருமே வந்துட்டு மாடி தோட்டத்தில் பலவிதமான ஒரு பழங்களை வந்துட்டு வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு, ஏன்னா ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு நம்ம பழங்கள் வைக்கும்போது அது ஒன்றுன்னா இப்போ ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம மாடியில் வந்து பறித்து நமக்கு வந்து பழங்கள் சாப்பிடும். அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நிவிஸ்கான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.